முதல் செய்தி, விசிலுக்கு தடை. விசிலுக்கு நம்ம ஸ்டாலின் வந்து விசில் சத்தம் கேட்டாலே டென்ஷன் ஆகிடுறாராம். உதயநிதியும் டென்ஷன் ஆகிடுறாரு. அதனால் விசிலை பார்த்தாலே பயம், விசில் சத்தத்தை கேட்டாலும் பயம். இந்த மாதிரி 2 பேருக்கும் பயங்கர பயம் வந்துருச்சு. ஏன்னா எல்லா இளைஞர்களும் கையில் விசில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பயந்து போனவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கிரிக்கெட் போட்டி நடக்குது. கிரிக்கெட் போட்டியில் என்ன நடக்குதுன்னா, அங்கே உள்ளுக்குள்ளே 50,000 பேர் உட்காரலாம். சேப்பாக்கம், சென்னையில் சேப்பாக்கம் கிரிக்கெட் மேட்ச், உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் நடக்குது. அதனால் அங்கே வந்து ஸ்டாலின் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாரு போலீஸை, எவனுமே விசிலை உள்ளே கொண்டு வரக்கூடாது. அவங்க சொல்லியிருக்காங்க, சார் குண்டை கொண்டு வராமல் விடலாம், வெடிகுண்டு வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம், கத்தி வேறு எதுவும் கொண்டு வந்தாங்கன்னா தடுக்கலாம், விசிலை போய் எப்படி சார் தடை செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சொல்கிறத செய்யான்ட்டாங்க. உதயநிதியும் ரொம்ப க்ளீனாக சொல்லிட்டாங்க, ஒரு ரூபாயை விசில் அடிக்கக்கூடாது கிரிக்கெட்டு. ஏன்னா அந்த கிரிக்கெட் போட்டி அங்கே நடக்கிறது ரொம்ப பேர் வெளி மாவட்டங்கள் இருக்கிறவங்க டிவியில் பார்த்துருப்பீங்க. அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள ட்ரம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது ட்ரம்ஸ் அடிப்பாங்க, அடித்து இது ஒன்று பாட்டெல்லாம் போடுவாங்க, கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. இப்போ டோனி வந்து பேட்டிங் பண்ணுறதுக்கு உள்ளே நுழைஞ்சாருன்னா எதிர் அணி வேட்பாளர்லாம் காதை மூடிக்குவாங்க, தாங்க முடியாது விசில் சத்தம், கைதட்டும், பாட்டு. இதுதான் அந்த கிரிக்கெட் மேட்ச்லேயே அந்த ஸ்டேடியத்தில் ரொம்ப ஃபேமஸ். இது என்ன பண்ணிட்டாரு ஸ்டாலின், விசில் சத்தமே கேட்கக்கூடாது, விசிலை தடை பண்ணுன்ட்டு. ஸோ போலீஸார் வெளியில் சொல்லாமல் சுற்றி அங்கே இருக்கிற கடைகள் எல்லாம், அந்த மேட்ச் நடக்கிற ஸ்டேடியத்தை சுற்றி இருக்கிற கடைகள்லாம் போய் யாரும் விசில் விற்கக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா இங்கே வர்றவங்க அங்கே போய் விசிலை வாங்கிடுவாங்க. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, விசிலுங்கிறது இவ்வளோ பெருசு சின்னது, அதை மறைச்சி கொண்டு போகிறத நீங்கள் எத்தனை பேர் பண்ணுவீங்க? இங்கே 50,000 பேர் வருவான். சென்னை இது இந்தியா விளாண்டா 50,000 பேர் வருவான். சாதாரண மற்ற நாடுகள் வந்தால் 25,000 பேர் வருவான். சென்னை சிட்டியில் போலீஸ்கிட்ட மொத்தம் இருக்கிறதே 14,000 போலீஸு தான். 14,000 போலீஸும் கொண்டு போய் ஸ்டேடியத்தில் விசில் கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு இறக்க போகிறீங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதெல்லாம் தேவை? சரி, உள்ளே போனால் என்ன, நீ விசிலை பறிச்சிருப்பேன். இங்கே 2 விரல்னால வாயில் விசில் அடிப்பானே, அதை போய் எப்படி தடுப்பீங்க? கோமாளித்தனம் இல்லையா அதெல்லாம்? அவங்க இந்த இதை நடத்துகிறாங்க, எப்படி போலீஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டோம் நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அவங்க சொல்கிறாங்க போலீஸ் இல்லைங்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் தடை தடைனா எப்படி எழுத்துப்பூர்வமாக விற்கலை, ஆனால் சுற்றி இருக்கிற கடையில் விற்கக்கூடாது, அங்கே உள்ளுக்குள்ளே பாக்கெட்டில் செக் பண்ணும்போது விசில் இருந்தால் தூக்கிடுது, அப்படி பண்ணுறாங்க. இந்த கிரிக்கெட்டை நடத்துகிறது யார் தெரியுமா? BCCIன்னு சொல்லி இந்திய கிரிக்கெட் வாரியம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு விசிலுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, நாங்கள் எதையும் விசில் கொண்டு வரக்கூடாதுன்னா நாங்கள் சொல்லலைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அகில உலக கிரிக்கெட் வாரியம் இருக்குது, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இதுன்னு. அவங்ககிட்ட கேட்டாங்க, அவங்க சொன்னாங்க எங்களுக்கு இதுக்கு அவங்க தான் நடத்துகிறாங்க, ஏன்னா அது வெளிநாடுகள்லாம் கலந்துக்குது. அவங்களும் சொல்லிட்டாங்க எங்களுக்கு விசிலுக்கும் சம்மந்தம் இல்லை, போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு கேட்டோம், அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அது அவங்க இஷ்டம் அப்படின்ட்டாங்க. அதனால் இதை வச்சுக்கிட்டு விசில் ஒருவே அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு உடனே இப்போ போய் எப்படி இன்னும் ஒரு 8ஆம் தேதியிலேருந்து 26 18 நாள் நடக்குது. பார்ப்போம் விசிலை அவங்க ஃபுல்லாக தடுத்துடுறாங்களா, இவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு விசிலை தெரியாமல் கொண்டு போய் அடிக்க போகிறாங்களா, இல்லை வெறும் 2 விரலை வச்சு அடிக்க போகிறாங்களா? பாருங்கள், விரலை வச்சு அடித்தா கூட போலீஸ்காரன் போய் பிடிப்பான், வேறு பொய் கேஸை போடுவான், 2 விசில் வச்சம்மா. ஏன்னா ஸ்டாலின் சொல்கிறபடி தானே போலீஸு, அவன் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி. அதனால் 2வது, இங்கே CSK முதல்ல பார்த்தீங்கன்னா IPL நடக்கும். IPL இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, CSK அன்றைக்கி வந்து என்ன இருக்குன்னா, CSK விசில் போடுன்னு பாட்டே இருக்குது. இது விஜய்க்கு விசில் ஒதுக்குறதுக்கு முன்னாடியே போட்டாங்க, விசில் போடுன்னு. இப்போ இந்த மேட்ச்சில் CSK எல்லாம் இல்லை, இது அகில உலக மேட்ச். அதனால் எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ளே ஒருவேளை அந்த மேட்ச் IPL வந்தால் அந்த பாட்டே போடாத, விசில்கிற வார்த்தையே கேட்கக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்களோன்னு எல்லாம் பயப்படுறாங்க. யார் பயப்படுறா? CSK அணியை. இது அராஜகமாக இருக்குது, சர்வாதிகார ஆட்சியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அதனால்
விசில் வந்து இவங்களெல்லாம் ஒரு கலக்கு கலக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய்க்கு வந்து உண்மையிலே செல்வாக்கு இருக்குது, அவருக்கு ஒரு நல்ல இது வந்து சதவீத ஓட்டு விழுகும். ஆனால் அவர் யார் ஓட்டை பிரிக்க போகிறாருங்கிறது தான் தெரியலை. அதில் தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் அமைஞ்சிருக்கும். அவர் சொல்கிறது உண்மை. இவர் யார் ஓட்டை பிரிக்க போகிறார், அதனால தான் சொல்கிறேன். இந்த கருத்து கணிப்பெல்லாம் எவனாச்சும் ஃப்ராடு வந்து ஏமாற்றிக்கிட்டு இருப்பான். ஒவ்வொரு கட்சிட்டும் ரூபாய் வாங்கிட்டு அந்த கட்சி ஜெயிக்கும் இந்த கட்சி, எதையும் நம்பாதீங்க. ஏன்னா இந்த தடவை நடக்க போகிற தேர்தல் யாரும் கணிக்க முடியாது. எவ்வளவு இங்கிருந்து அங்கே போகுங்கிறது இது பண்ண முடியாது. ஆனால் என்னுடைய கணிப்பு என்னென்னா, நான் வந்து அனுமானத்தின் அடிப்படையில் பண்ண கணிப்பு 6 to 7% கிறிஸ்தவர்கள் வாக்கு போன தடவை இவருக்கு விழுந்தது, ஸ்டாலினுக்கு. இன்றைக்கு அந்த அத்தனை ஓட்டுக்களும் விஜய்க்கு போயிடும். ஆக போன தடவை ஸ்டாலின் வாங்கின சதவீதத்தில் 6 to 7 கழிச்சிருங்க. போன தடவை இஸ்லாமியர்கள் ஓட்டு ஒட்டுமொத்தமாக ஸ்டாலினுக்கு விழுந்தது. இந்த தடவை அது நடக்காது. ஏன்னா இஸ்லாமியர்களில் சிந்திக்க தெரிஞ்சவங்க, இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க இந்த தடவை? போன தடவை வழியே இல்லை. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் நின்னாங்க. 2 அணி தான் மெயினாக இருந்தது. அதனால் திமுகவுக்கு வழி இல்லாமல் போட்ட இஸ்லாமியர்களில் பெரும்பகுதியினர் வந்து இந்த தடவை விஜய்க்கு மாற்றி போடுவார்கள். இஸ்லாமியர்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் மாற்றி போடுவாங்கங்கிறது என்னுடைய கணிப்பு. அடுத்தது சாரில் வந்து 97 லட்சம். இப்போ என்ன ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, 97 லட்சத்தை இல்லைன்ட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். இப்போ 37 லட்சம் மனுவை கொடுத்துருக்காங்க. இதில் பெரும்பாலானது ஃப்ராடு. இவங்க கள்ள ஓட்டு போடுறதெல்லாம் கட்சிக்காரனை வச்சு அந்த பிஎல்ஓவெல்லாம் அந்த அதிகாரிகள்லாம் பயமுறுத்தி எல்லாத்தையும் உள்ளே கொடுத்துருக்காங்க. 37 லட்சம், 97 37 லட்சத்தை கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் அவங்க சரியாக சரி பார்த்தாங்கன்னா இதில் பெரும்பாலான பகுதி கழிக்க வேண்டியது வரும். அதை எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் கண்ணில் விளக்கணை ஊற்றிட்டு பார்க்கணும். 37 லட்சத்தில் முக்கால்வாசி 90% போலி ஓட்டுக்கள் தான். திமுகவில் இருக்கிற பூத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் அங்கே ஆட்களை இது பண்ணி ஒவ்வொரு ஆளாக கூட்டிகிட்டு போய் குடுறாம இதை நான் தான் அந்த ஆளுன்னு சொல்லி கொடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பெரும்பாலும் அந்த 97 லட்சம் அப்படியே கழிச்சாங்கன்னா போன தடவை அந்த 97 லட்சத்தில் எவ்வளோ கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அது எலெக்ஷன் கமிஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆர்டிஐயில் கேட்டிருக்காங்க நிறைய பேர். 97 லட்சம் இதுங்கிறீங்களே, இந்த 97 லட்சத்தில் எவ்வளோ ஓட்டு போலாச்சு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. 30-35 லட்சம் செத்தவங்கிறீங்களே, இந்த செத்தவன் ஓட்டு போன 2021 சட்டமன்றத்துலேயும் 2024 பார்லிமெண்ட்லேயும் எவ்வளோ போலாச்சுன்னு கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பதில் கொடுத்துட்டாங்கன்னா 2024 பார்லிமெண்ட் தேர்தல் முடிவே செல்லாது. ஆமாம், 30 லட்சம் செத்தவனில் ஒரு 20 லட்சம் ஓட்டை போட்டிருந்தாங்கன்னு வைங்க, செல்லாது இல்லை. அதனால் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். வெறும் விசிலை வச்சுக்கிட்டு விசிலை மட்டும் தடை பண்ணால் போதுமா? மக்களுடைய எழுச்சின்னு இருக்குல்ல, மக்களுடைய ஆதரவு யாருக்குன்னு சொல்ல முடியும். நிர்மலா சீதாராமன் சொன்னபடி யார் ஓட்டு எந்த பக்கம் பிரியுதோ, என்னை பொறுத்தவரை அதிமுக பாஜக ஓட்டு பெருமளவு பிரியாது. திமுகவின் ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு, போலி ஓட்டு, இதெல்லாம் அதுக்கப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி, திமுகவுக்கு எதிரான மனநிலை, இது எல்லாமே பிரியும். அதனால் உண்மையான போட்டி அதிமுக பாஜகவுக்கும் விஜய்யுடைய தாவேக்காவுக்கும் தான் இருக்கும். திமுக மிகப்பெரிய அளவில் மண்ணை கவும் அப்படிங்கிறது தான் நம்முடையது. ஏன்னா அரசு என்ன இந்த பாருங்கள், அந்த எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏ இப்போ இந்த செய்தியாளரை போட்டு குளம் பண்ணுற மாதிரி அடித்து அவர் கத்தக்கூடிய கதறல் இன்னும் காதில் கேட்குது, உயிருக்கு பயந்து. என்ன அடி அடித்தாங்க பாருங்கள். ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய எய்மு எலெக்ஷனில் ஜெயிக்கணும். அந்த அடித்த எம்எல்ஏ ஒரு நிறைய பேர் ஓட்டை வாங்குவார், பணத்தை கொடுத்து வாங்குவார், இல்லை பயமுறுத்தி வாங்குவார், ரவுடிகளை வச்சு வாங்குவார். இவங்களுக்கு நியாயம் தர்மம் எல்லாம் கிடையாது. பாவம் அடிபட்டு ஒருத்தன் இப்போ இது பண்ணியிருக்கானே அப்படிங்கிற பரிதவம் கிடையாது. நம்ம ஜெயிக்கணும். அவன் ஓட்டை வாங்குவான், கல்குவாரி வச்சுருக்கான், நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பான். அவன் நமக்காக கேன்வாஸ் பண்ணி ஜெயிக்க வைப்பான். அப்படிங்கிறதுக்காக அவன் அந்த ஆள் மேலே வழக்கு போடாமல் அந்த ஆள்கிட்ட அடி வாங்கினவங்க மேலே வழக்கு போட்டுருக்காங்க எஃப்ஐஆர். எவ்வளோ கேவலமான விஷயம். அவர் மேலே வழக்கு இல்லை, ஆனால் அடி வாங்கினவங்க மேலே வழக்கு. அவர் ஒரு டிவி சேனலில் வேலை பார்க்குற நியூஸ் 24 ஒரு சேனல்,
அவங்களுக்கெல்லாம் வேணும். இந்த ஆளுங்கிட்ட தானே காசை வாங்கிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் மாற்றி பேசுகிறீங்க. மீடியாக்காரங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், கொஞ்சம் கூட ரோஷம் இல்லையா? ஒரு மீடியாக்காரனை போட்டு இந்த அடி அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்களே, ஒட்டுமொத்த மீடியாக்களும் மொத்தமாக சேர்ந்து போராட வேணாமா? விட்டுட்டீங்க, காசை வாங்கினீங்க, அவங்க பார்த்துட்டாங்க. இவன் எவ்வளோ அடித்தாலும் காசை கொடுத்தா சும்மா இருந்துருவாங்கன்னு தான் வழக்கில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் மீடியாக்காரவங்கெல்லாம் பாய்காட் பண்ணி இந்த எலெக்ஷனில் திமுக சம்பந்தமான அத்தனை தவறுகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுங்க, அவர்களை ஆட்சியை விட்டு அகற்றணும் அப்படிங்கிறது தான் மீடியாக்களுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி.